Hello students, welcome to HibaMax 11th Standard Max Chapter 6 2-dimensional Analytical Geometry Exercise 6.2 la fourth question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். If P is the length of perpendicular from origin to the line whose intercepts on the axis are A and B, then show that 1 by P square is equal to 1 by A square plus 1 by B square. The question. So question வச்சு ஒரு diagram வரையலாம். X axis எடுத்துக்கிறேன், இது y axis எடுத்துக்கிறேன். Origin கொடுத்துருக்கனால 0, 0. P is the length of perpendicular from origin. Originலேருந்து நேராக வர லைனை இந்த ஆக்சிஸில் இன்டர்செப்ட் ஆகிற லைனுக்கு பர்பண்டிகுலராக வருதான். இது வந்து பாயிண்ட் P எடுத்துக்கலாம். ஏன்னா P is the length அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சிஸில் இன்டர்செப்ட் ஆகிற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது ஆரிஜின்லேருந்து வரும்போது. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்டர்செப்ட் ஏ பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ ஏ, ஒய் வேல்யூ 0 அண்ட் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ பி. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்லணுன்னா இது வந்து ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா, நம்ம வந்து இந்த வேல்யூவை ப்ரூஃப் பண்ணால் போதும். இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம்னாலே ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் the line in intercept form. Intercept formல வர equation என்ன? X by A plus Y by B is equal to 1. இந்த equation மாற்றணும்னா X by A plus Y by B plus 1 inside வந்தால் -1 equal to 0. சரி, ஏன் அந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து Pன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் பாயிண்ட் Pன்னு எடுத்தது வந்து வேல்யூ லென்த்து. சரிங்களா, இப்போ இந்த லென்த்து கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷனில் இருந்தால் தான் ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு எடுத்துக்க முடியும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இது லென்த்து. P வந்து லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் கொடுத்துட்டாங்க. P is equal to length of perpendicular from ஆரிஜின் வந்து 0, 0. இப்போது இதோட ஃபார்மில் எழுதுகிறேன். P is modulus of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. இப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அப்போ 1 by a தான். பியோட வேல்யூ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 by b. சியோட வேல்யூ -1. இது x1, இது y1. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. மாடுலஸ் ஆஃப் 0 வந்து x1, இப்போ 0 by a ப்ளஸ் 0 by b ப்ளஸ் c இருக்குது. அப்போ அது -1 அப்படி எழுதலாம். டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர்னா 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 by b ஸ்கொயர். இப்போ மாடுலஸ்குள்ளே 0 by a 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இப்போ -1 மட்டும் தான் இருக்கும். மாடுலஸ்குள்ளே இருக்கனால +1ன்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை இந்த டேர்ம் எப்படி இருக்கும்னா ரூட் ஆஃப் 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நான் P பக்கத்தில் கொண்டு வரேன். அப்போ ரூட் ஆஃப் 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் இன்ட்டு P இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, இப்போ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் செய்கிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஒரு லைன் வேணால் எழுதிக்கலாம். 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அப்புறம் பிக்கு ஒரு ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ண பிறகு எப்படி இருக்கும் நமக்கு, p ஸ்கொயர் இன்ட்டு 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குமா. நான் இப்போ இந்த p ஸ்கொயரை மட்டும் ஈக்குவல் டு அதர் சைட் கொண்டு போகிறேன். அப்போது 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by p ஸ்கொயர். அண்ட் இதுதான் நம்ம ப்ரூஃப்லேயே கேட்டிருந்தாங்க இல்லையா, 1 by p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.